இன்னைக்கு 78ல இருந்து 74 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக குறைந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பெண்களை அங்கேயும் மதிக்கிறது இல்ல. 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு பேப்பர்ல எழுதுனா மட்டும் போதுமா? மனம் இல்லையே. உண்மையாக மனம் இருந்துச்சு அப்படின்னா என் தாய்மாமன் சீமான் அவர்கள் போல 50க்கு 50 விழுக்காடு கொடுத்துதான் பாருங்களேன், கொடுங்களேன். இன்னைக்கு சொல்றாங்க சில திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண்கள் எல்லாம் நம்ம ஊடகங்களுக்கு போகும்போது சொல்றாங்க, உங்க கட்சி கொடுத்து எங்க கட்சியை டஃப் ஆக்கிருச்சு, எங்களுக்கு இப்பதான் ஒரு புத்துணர்வு வருதுன்னு. இதுதான் வெற்றி. என்ன செய்தது நாம் தமிழர் கட்சின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லுங்கள். இப்படியான ஒரு சமூக மாற்றத்தை, சீர்திருத்தத்தை உங்களுக்கே தெரியாம செய்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாது, டங்ஸ்டன்ல எதுவும் நீங்க எடுக்க முடியாது, நீங்க பேனா சிலையை நட்ட முடியாது, ஈத்தேன் மீத்தேன் இனிமேல் எடுக்க முடியாது, கையே வைக்க முடியாது, 8 வழிச்சாலை போட முடியாது. எல்லா மாற்றங்களுக்கும் இங்க ஒரே காரணம், அது நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் மாற்றம் தானே. என்ன மாற்றம் செஞ்சீங்க? இன்னும் நீங்க அதிகாரத்துக்குள்ள என்ன செஞ்சீங்க? இதெல்லாம் நாங்க தாங்க செஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திருக்கோம். நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க, நாங்கள் தமிழர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு பக்கம் நில்லுங்க. வழக்கொள்ளை கொள்ளைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க. நாங்கள் இந்த மக்களுக்காக, மக்களினுடைய நல் வாழ்க்கைக்காக நிற்க போகிறோம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பல பக்கங்கள்லாம் இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜாதான். இன்னைக்கு உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல. எல்லோரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கொண்டு நிற்கக்கூடிய தாவேகா கூட இன்னைக்கு என்ன கதினே தெரியல, அந்த நிலைமையில இருக்கு. அவங்க செல்ஃப் எடுக்கல, ரொம்ப மோசமா இருக்காங்க. அவரை வச்சு செய்யறதுக்கு எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, அவர் பாத்துக்கிறாரு. நான் இங்க ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்க சொல்றேன். அந்த மாதிரி இங்க மக்களுடைய நல்வாழ்வுக்காக, தமிழ் ஆள்வதற்காக, தமிழ் மீள்வதற்காக, இனம் எழுச்சியுறுவதற்காக, பெண்கள் போற்றத்தக்க பெருமக்களாக மாறுவதற்காக, அனைத்து சமூகத்திற்கும் சம வாய்ப்பு, சமூக நீதிக்காக நாம் தமிழர் கட்சி இங்கே வர வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லுவது சப்பைக்கட்டு, பொய் வாதங்கள். 3.5 விழுக்காடை கூட முழுமையாக நிறைவேற்றாதவர்கள் இவர்கள். 3.5 விழுக்காடை கூட முழுமையாக நிறைவேற்றல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 10 இஸ்லாமியர்களுக்கு இங்கே இடத்தை கொடுத்திருக்கு. 10 இஸ்லாமியர்கள். எதற்காக? மதத்துக்காகவோ சாதிக்காகவோ இல்ல, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இந்த மண்ணில் வழங்கப்படணும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும். எல்லோரும் அரசியல் வயப்படணுங்கிற முழுமையான புரிதல்னால அந்த புரிதலை மக்களுக்கும் எத்தி வருகிறார். எல்லா வேட்பாளர்களையும் சமூக நீதியின் அடிப்படையில தேர்வு செஞ்சு எவ்வளவு மண்ட பிச்சுக்குச்சுன்னு அண்ணன்களுக்கு எல்லாம் தெரியும், கூடவே இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 4 மாத காலத்தில் தான் அவன் சீமான் அவர்கள் பார்த்து எந்த சமூகத்துக்கு எந்த இடங்கள்ல கொடுக்கணும், அவங்களுடைய பின்புலம் எப்படி இருக்கணும், படிச்சவங்களாவும் இருக்கணும், பெண்லையும் இருக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் பார்த்து அவர்களுக்கு வாய்ப்பை அளித்திருக்கிறார். அப்படின்னா இங்கே உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அரசியல் பிரதிநிதித்துவம் மூலமாகத்தான் அந்த விடுதலை பெற முடியும் அப்படிங்கிற உணர்வை பெற்றதுனால அப்படியான ஒரு சீர்திருத்தத்தை பண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளித்தால் தான் இங்க சரியாக இருக்கும். சகோதரியை பத்தி சொல்லணும். பெண் எனும் பேராற்றல், தையலை உயர்வு செய், இதெல்லாம் நமக்கு போதிச்சுட்டு போயிருக்கிறது. ஆனால் ஒரு வாழும் எக்ஸாம்பிள் வேணும்ல. 4 வயதிலேயே தந்தையை இழந்தாச்சு. 27 வயதுல எனக்கு தந்தையை இழந்தா எனக்கு வழி தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் 4 வயதிலேயே ஒரு பெண் அவளுடைய தந்தையை இழந்தாச்சு. ஒரு தாய் தன்னுடைய மகளை சும்மா ஏதோ ஒரு டிகிரிலாம் இல்ல, எம்எஸ்சி பிஹெச்டின்னு முனைவர் பட்டம் வரைக்கும் படித்து இன்னைக்கு சாதிக்க வைக்க முடியும் என்ற ஒரு வாழும் எக்ஸாம்பிளாக கோமதி சண்முகம் என்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரி புனிதா சண்முகம் அவருடைய தாயார் இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணி. இவங்களை படிக்க வச்சது பெரிய ஆள்லாம் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஆய்வறிஞராக, ஒரு முனைவராக, ஒரு சயின்டிஸ்டாக இருந்து கொண்டு
தமிழ் தேசிய அரசியல்ல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய சேவை இருக்கணும்னு அவங்க செய்து வந்த ஒரு மிகப்பெரிய வேலையை இங்க இல்ல சீனால அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பணியை விட்டு இங்கே நான் பிறந்த மண்ணிலே என்னுடைய மக்களுக்கான சேவையை நான் செய்ய வேண்டும்னு ஆத்மார்த்தமாக இங்கே மண்ணில் வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை நீங்கள் தூக்கி கொண்டாட வேண்டும். உண்மையாகவே அடையாளங்களுக்காக நாங்கள் இங்கே வாய்ப்புகளை சீமான் அவர்கள் கொடுப்பதில்லை. ஆழமாக அவர்களுடைய பின்புலங்களை பார்க்கிறார். என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் அவர்களால் இந்த களத்தில் நேர்மையாக, அவர்களால் சமரசம் இல்லாம நம்மளுடைய போகக்கூடிய இந்த முரடான பாதையில, கடுமையான பாதையில தொடர்ச்சியாக வர முடியும் எல்லாத்தையும் ஆய்வு செய்து சீமான் அவர்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க.